ஸோ 5th ஒன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா லோக்கல் என்கொயரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அது என்ன லோக்கல் என்கொயரி அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு நெய்பர்ஸ் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அங்க கடை வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஏரியாக்குள்ள ஆட்டோ ரெகுலரா ஓட்டிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த ஏரியாக்குள்ளேயே அதிகமா பழக்கப்பட்டவங்க. ஒவ்வொரு தெருவும் இவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன இருந்துச்சு, எங்க மழை நின்னுது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். யார் யார் கஷ்டப்பட்டாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க. சில இடங்கள்ல தண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கும், அவங்க ரெண்ட்ல இருந்திருப்பாங்க. ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அது எங்க பிரச்சனை கிடையாது, நீங்க தான் அதெல்லாம் இது பண்ணிக்கணும், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம பிரச்சனை இல்லாம வாங்கணும் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம சேஃப்டியா இருந்துக்கணும். ஒரு என்ஆர்ஐ வாங்கி போட்டு வெளிநாட்டுல இருக்கிறாரு, இங்க ஃப்ளட் வந்துருச்சு, யார் பாப்பா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறது? ஸோ இங்க ரெண்ட்டுக்கு விட்டவங்க பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, அவரும் அங்க இருப்பாரு, ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற மாதிரி போகும். சரி, ஓகே, செக் பண்ணிட்டேன், நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தெரிஞ்சவங்ககிட்டயே போய் செக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு 10 கடை தள்ளி போய் 11வது கடையில இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரிசர்ச்சும் நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த ரிசர்ச்சை எந்த அளவு ப்ராப்பரா நம்ம பண்றோம் அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம தான் பண்ணிக்கணும்.